வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் 10வது வாரம். பாடத்தின் தலைப்பு அதிகத்திற்காக பசித்திருத்தல். பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் போற்றப்படும் அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நல்லதொரு வேலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதுமாக நாங்கள் பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பாடத்தை படிக்கும்போது எங்களுக்கு தேவையானதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க சுவாமி. நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் கேட்டவே கேட்க மறந்தவே எல்லாத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்திலே வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். பாடத்தின் மனப்பாட வசனம். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இந்த வாரத்திற்கான பாடம் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை காமிச்சு கொடுக்குது. அந்த நாள்ல ஆண்டவரோட நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுக்கு மக்கள் ஒன்று கூடி இருந்தாங்க. அதை கேட்க மட்டும் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தாங்க. இடிக்கப்பட்ட நகரத்தினுடைய செவரு மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய வாசல்களும் செப்பனிடப்பட்டிருந்துச்சு. இந்த காட்சி அந்த பகுதியினுடைய மறுபிறப்பு அப்படிங்கிறத காட்டிலும் இந்த ஒரு காரியம் யூத மக்களுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வெளி அடையாளமாக இருந்துச்சு. யூத ஜனங்கள் அனைவரும் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தாங்க. அங்கே வயது முதிர்ந்ததான எஸ்ரா ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை வாசிச்சாரு. இந்த நியாயப்பிரமாணம் வெறுமனையா வாசிக்காம அதனுடைய அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜனங்க எல்லாரும் அவருடைய அறிவுரையை கேட்கறதுக்கு பசியா இருந்தாங்க. ஆண்டவரை பத்தின அறிவு அவங்களுக்கு ரொம்ப மெல்லியதா இருந்துச்சு. அதனால அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கவும் கேட்கவும் பட்டினியா இருந்தாங்க. ஒவ்வொரு நியாயப்பிரமாணமும் வாசிக்கப்பட அதுக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்க கால்களில் ஊன்றி நின்று ஒவ்வொரு பிரமாணத்திற்கும் ஆமேன் ஆமேன்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவா அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே வேற ஒரு மொழியில எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய ஆவியானவருடைய துணையினால வாசிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு அதுக்கு அவங்க மறுமொழி கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை நெகேமியா 8:9 பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷ்தாந்த எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். இந்த இடத்துல மக்கள் துக்கத்தோட அழுகையும் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நெகேமியா அமைதியா இருக்குமாறு கேட்டுக்கொண்டாரு. அவங்க அமைதியா இதை கேட்கிறப்போ ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அதிகமா அவங்களுடைய மனசுல ஊடுருவி இருந்துச்சு. இந்த பாடம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கிருபையை நம்ம நோக்கி பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதிகமா சேவிக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த பாடத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். ஏறக்குறைய 50,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அது ஒரு கால்பந்து மைதானமா இருந்துச்சு. அங்க சுத்தி இருந்த காட்சிகள், கேட்ட சத்தங்கள் எல்லாம் இப்படி இருந்த ஒரு நிகழ்வை காட்சிப்படுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் எல்லாமே சரியான சட்டதிட்டங்களோட இருந்துச்சு. இன்னும் அதுல பாடப்பட்ட தேசிய கீதங்கள் கூட அதுக்கு உட்பட்டு தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜனங்களுடைய முகங்கள், அவங்க நடந்துக்கிட்ட முறை எல்லாமே வித்தியாசமா இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர், அவரோட கண்கள் எல்லாம் தேசிய கொடியின் மேல பார்வையா இருந்துச்சு. அவர் தேசிய கீதம் பாட அவருடைய கண்கள்ல நீர் ததும இருந்துச்சு. அந்த விளையாட்டு ஆரம்பமான போது அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தேசிய கீதம் பாடும்போது அவர்கிட்ட இருந்த அந்த உணர்வுகளை நான் கேட்டபோது அவரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கடற்படை வீரர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்பதான் அவருடைய உடல் அமைப்பு,
அவர் கண்கள்ல இருந்த அந்த உணர்வு எல்லாமே எனக்கு புரிய வந்துச்சு. இந்த தேசிய கீதம் பாடும்போது உங்களை மாதிரி மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவ்வளோ மூழ்கி போல. இப்படி இந்த ஜனங்கள் எல்லாரும் தேசிய கீதத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இருக்கிறப்போ உங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு சிரிச்சுட்டே ஒரு பதில கொடுத்தாரு. முதல்ல எனக்கு அது ரொம்ப கோபத்தை உண்டாக்குச்சு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பாடலினுடைய தனித்தன்மைய, இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பாடலுக்கு கொடுக்கிற பெருமையும் அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நிறைய நேரங்கள் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான தருணத்தை பத்தி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாடத்துல அந்த விசேஷமான தருணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்னா சேர்ந்து அவருடைய பிரசன்னத்துல கூடி வந்து அழுது கத்தி சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய அற்புதமான அன்பையும் அவர் ஜனங்கள் மேல வச்சிருக்கிற அவங்க மேல வச்சிருக்கிற கிருபையும் உணர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தருணம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கா அப்படின்னு தெரியல. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தருணம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் புத்தகத்துல எலன் ஜி ஒயிட் எழுதுறாங்க. அது எக்கால பண்டிகையினுடைய காலமா இருந்துச்சு. எருசலேம்ல அநேகர் கூடி வந்திருந்தாங்க. அந்த காட்சி கண்ணீர் ததும்பக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. எருசலேமினுடைய இடிப்பட்ட செவர்கள் எல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் அந்த நகரத்தினுடைய பல பகுதிகள் இடிப்பட்டதா தான் இருந்துச்சு. யூதர்களுடைய பண்டிகைகளை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 7 பண்டிகைகளை கொண்டாடுறாங்க நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவங்க ஆண்டவருடைய விசேஷமான ஓய்வு நாளை அனுசரிச்சாங்க. முதல் 4 பண்டிகைகளை ஏப்ரல் அல்லது மே மாசத்துல கொண்டாடினாங்க. இதுல முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை முடிந்ததுக்கு அப்புறம் 7 நாள் கொண்டாடினாங்க. அடுத்தது முதற் பலனுக்கான பண்டிகை. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய கடைசி நாளா இருந்து. 4வதா பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு 50 நாளுக்கு அப்புறம் கொண்டாடப்பட்டுச்சு. மறுபடியும் மித்த பண்டிகைகள் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துல கொண்டாடப்பட்டுச்சு. அதுல முதல் பண்டிகை எக்கால பண்டிகை. இந்த பண்டிகையை 10 நாட்கள் அவங்க கொண்டாடினாங்க. அடுத்ததா பாவ நிவாரண நாள். இது அடுத்து 10 நாட்கள் கழிச்சு கொண்டாடப்பட்டு அடுத்த 5 நாட்கள் கழிச்சு கூடார பண்டிகை கொண்டாடினாங்க. இப்படி ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டாடுறதுக்கு ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தாங்க. இப்படிப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காகவும் கூடி வந்தாங்க. இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு அதிகத்திற்காக பசித்திருத்தல். இந்த ஜனங்கள் எல்லாரும் மறந்து போன ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளவு பசியா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்து. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ரி இந்த பகுதியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலைகள்ல அவங்க திருப்தியா இல்லாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்து புரிஞ்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையினுடைய இன்னொரு கட்டத்துக்கு உயர்ந்து செல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. இப்படிப்பட்ட உண்மையான தொழுதலுக்கான நேரம் கூடி வந்து நகரத்தின் அலங்கங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு பகுதி நகரம் இடிபாடற்றதா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த ஜனங்கள் ஆண்டவரை பத்தி தெளிவான அறிவில்லாதவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய புரிதலும் அனுபவமும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கவும் அவருடைய அன்பை இன்னும் அதிகமா அனுபவிக்கவும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கவும் ரொம்ப பசியா இருந்தாங்க. எஸ்ரா மற்றும் நெகேமியா தீர்க்கதரிசிகளுடைய முயற்சிகள் வீணாகல அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய ஜனங்கள் அவங்க மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. இப்படி எல்லாரும் ஆண்டவரை ஒன்னா சேர்ந்து தொழுது கொள்ற காலம் இந்த பண்டிகைகளோட முடிவு பெறுது. ஆனா அந்த சமயத்துல இருந்த அவங்களோட ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் சிந்தைகளும் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இப்படிப்பட்ட அனுபவம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு வேணும்னா இந்த யூத ஜனங்கள் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு எப்படி அவங்க மறுமொழி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளாலையும் அதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு செஞ்ச அற்புதங்களை நம்ம எண்ணி பார்க்கும் போது அது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த பாடத்துல நம்மளுக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கும். எவ்வளவுதான் அவங்கள சுத்தி ஒரு முழுமை இல்லாத ஒரு நிறைவான காட்சி இல்லாம இருந்துச்சோ அப்பவும் அவங்க ஆண்டவரை பத்தின அறிவை பெற்றிருக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அதிகமா அன்பு, நம்பிக்கை,
பாதுகாப்பு, சமாதானம் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு அவங்க உணர்ந்தாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில உடைஞ்சு போயிருக்கோம். இன்னும் நம்மளோட வாழ்க்கையில நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவனோட அன்பை புரிஞ்சுக்கும் போது, அவருடைய கிருபையை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பசியோட இருக்கும்போது, அது நம்மளோட புது வாழ்க்கைக்கான ஊந்துகோலா இருக்கு. இது பவுலார் பிலிப்பியர் 1:5 எழுதுறாரு. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடக்கிறவரென்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தேவன் நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளை உடைச்சு போடுற ஒன்றா இருந்தாலும் சரி, ஒரு நிறைவு அற்ற ஒன்றா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆண்டவரை அறிஞ்சு கொள்ற அறிவு நமக்கு இருக்கும்போது, தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவங்களாகவும் அதன் மூலமா நம்ம முழுமை அடையறவங்களா இருப்போம் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் தருவாராக. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் போற்றும் அன்பின் நேசபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடத்தின் மூலமா நாங்கள் நிறைய பாடங்களை தெரிஞ்சுக்கொண்டோம் சுவாமி. நீங்கள் எங்கள் கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்தை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. எப்படி அந்த மக்களுக்கு ஒரு தருணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கறதுக்கு கொடுத்தீங்களோ, எங்களுக்கு தினமும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சுவாமி. அதன் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. இன்னும் நாங்கள் நிறைய பேர்த்துக்கு இதை சொல்ல உதவி செய்யுங்க சுவாமி. இன்னும் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் கேட்டவே கேட்க மறந்தவே எல்லாத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமீன்.